கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு இந்த சிலுவையை குறித்ததான சத்தியம் ஒரு மகிமையும் மாட்சிமையும் கொண்டு வரும். தேவனுடைய பிள்ளை, இந்த நாட்களில் நாம் அவருடைய பாடு மரணங்களை நம்முடைய சபைகளிலே, நம்முடைய வாழ்க்கையிலே அதை நான் நினைவு கூறுகிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு நமக்காக முற்றிலுமாய் தன் ஜீவனை அவர் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நாம் நினைவு கூற வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், நமக்காக மரித்து உயிரை கொடுத்த நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இப்போது ராஜாவாக வருகிறார். அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறதை நாம் அநேக இடத்திலும் அடையாளங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். என கண்பான தெய்வ பிள்ளையே, இந்த கால வேளையில் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நர்மையான யூடியூப் நேயர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறாரா என்பதை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஒரு வசனத்தை இன்றைக்கு சிந்திப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 118 சங்கீதம் 25, 26 வாசித்தோமானால், வேதம் சொல்லிய கர்த்தாவை ரட்சியும், கர்த்தாவை காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். என கண்பான தெய்வ பிள்ளை, கர்த்தர் வருகிறார் என்கிற சத்தியம் இன்றைக்கு எங்கும் தொனித்துக் கொண்டே இருக்கிறது. அவருடைய வருகையின் நாட்கள் சமீபத்திருக்கிறபடியினாலே அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆயத்தமாக்க வேண்டும். நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் தம்முடைய வேதத்தின் மூலமாக, தம்முடைய வசனங்கள் மூலமாக நமக்கு கர்த்தர் எச்சரிக்கிறார். நாம் ஆயத்தப்பட வேண்டும். எதற்காக? அவருடைய வருகையை சந்திப்பதற்காக. அவரை நேரடியாக முகமுகமாய் சந்தித்து அவரோடு கூட நாம் அரசாட்சி செய்வதற்காக தெய்வம் நம்மை அழைக்க வருகிறார். என கண்பான தெய்வ பிள்ளை, இந்த கால வேளையில நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்பதை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற காரியத்தில் முன்பு நாம் ஆயத்தப்பட வேண்டும். எதற்காக ஆயத்தப்பட வேண்டும்? இந்த மகிமையின் ராஜா வருகிறார். இப்போது நாம் வாசித்த பிரகாரமாக கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அல்லேலூயா. தேவன் இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே அவர் பவனியாய் எருசலேமுக்கு வருவதை குறித்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சுவிசேஷங்களை வாசிக்கிறோம். என கண்பான தெய்வ பிள்ளையே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது ராஜாவாக வருகிறார். எத்தனை ஆசீர்வாதம் தெய்வ பிள்ளையே. இன்றைக்கு இந்த காலை வேளையிலே நாம் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? நாம் அநேக காரியங்களுக்கு ஆயத்தமாகிறோம். ஆயத்தம் இல்லாமல் ஒரு காரியத்தை நாம் செய்வதில்லை. ஆயத்தப்படுகிறோம். ஒரு பிரயாணத்திலே போகும் பொழுதோ அல்லது மற்ற காரியங்களை செய்யும் பொழுதோ, ஒரு திருமண காரியங்களோ மற்ற எந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் நாம் ஆயத்தப்படுகிறோம். நாம் அதற்காக ஆயத்தப்பட்டு காத்திருக்கிறோம். அந்த நாள் வரும் என்று நாம் காத்திருக்கிறதை போல கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனாகி கர்த்தர் இந்த உலகத்தை நோக்கி வரும் பொழுது அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் தெய்வன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இன்றைக்கு நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது? உலகத்திலே பலவிதமான பாவங்கள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது தெய்வ பிள்ளையே. எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் கலக்கங்களும் கற்பழிப்புகளும் கொலையும் வெறியுமாக இருக்கிற இந்த நாட்களிலே தேவனை அறிந்து ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தான் அவரை ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனாக வருகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த காலை வேளையிலே சொல்ல வேண்டும், கர்த்தாவே, நீர் எங்களுக்காக மரித்து நீர் உயிரோடு கூட இருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியன் இன்றைக்கு ராஜாவாக வரப்போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். மகிமை புரிந்த தேவனாக, மகிமை நிறைந்த தேவனாக, சகலத்தையும் ஆளக்கூடிய வல்லமுடையவராக நீர் பூமியை நோக்கி வருகிறதுக்காய் கர்த்தாவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என கண்பான தெய்வ பிள்ளை, இந்த கால வேளையிலே அவருடைய வருகைக்கு நீ ஆயத்தப்பட்டிருக்கிறாயா? அவர் வருவார் என்ற வார்த்தையின் பிரகாரமாக நான் நீயும் காத்திருந்தோம். ஆனால் எந்த நிமிஷத்தில் அவர் வந்தாலும் நாம் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுகிறோம். அதுதான் தேவனுடைய கிருபை. இன்றைக்கு ஆயத்தப்படு தெய்வ பிள்ளையே. உலகத்தில்
ஆயிரம் காரியம் இருந்தாலும் தேவனை அறிந்து ஆராதிக்கிற பிள்ளைகளுக்குள்ளே ஒரு ஆயத்தம் இருக்க வேண்டும். கர்த்தாவை வாரும் ஐயா, நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். அநேக உதாரணங்களை கர்த்தர் சுவிசேஷங்களை எழுதி வைத்திருக்கிறார். என அன்பான தேவ பிள்ளையை, இன்றைக்கு நம்முடைய மனநிலைமை என்ன, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கர்த்தர் வருகிறார் என்று சொன்ன செய்தியை கேட்டிருக்கிற நீயே நானும் இன்றைக்கு எப்படி ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்? அவருடைய வருகை காயத்தப்பட்டிருக்கிறோமா? இன்றைக்கு சொல்லுவோம், கர்த்தாவே நீர் ராஜாவாக வருகிறதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரமாகவே நீ செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஏனென்றால் அவர் சொன்னதை செய்து முடிக்கும் தேவன். இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நாம் காத்திருப்போமானால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை போல இயேசு கிறிஸ்து வருகிறார் என்கிற செய்தியை நாம் அறிந்து ஆயத்தப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் கிருபையும் இரக்கமும் அன்புமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். இந்த கால வேளைக்காய் உமக்கு நன்றி. உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையா என் ராஜா வருகிறார் என்கிற சந்தோஷத்தோடு நாங்களும் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உபத்திரவங்கள், போராட்டங்கள், கலக்கங்கள் இவைகளுக்கெல்லாம் ஒரு முடிவை கொடுக்க நீர் ராஜாவாக வரப்போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்திலும் நீ கிரியச்சும் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தும், பாதுகாத்தும் தேவனுடைய கரம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.